உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காணொளியாக நிச்சயம் இது இருக்கும். இந்த காணொளியில் நான் சொல்லப் போவதை முழுமையாக பின்பற்றும் பட்சத்தில் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டாகும். இது வருகிற சனிப்பெயர்ச்சி மட்டும் இல்லை, ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மட்டும் இல்லை. இந்த கிரகங்களுடைய ஆக்டிவேஷன் யார் நினைச்சாலும் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆக்டிவேஷன் பண்றதுக்கு மிக முக்கியமான ஒன்று பொறுமை தான் தேவை. இந்த கிரக நிலைகளுடைய ஆக்டிவேஷன் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயத்தை அடைய முடியும். அதுல உதாரணமா தான் ஒரு நம்பரை நான் சூஸ் பண்ணிருக்கேன். இந்த நம்பரும் நீங்க சூஸ் பண்றது பெஸ்டா இருக்கும். அது என்ன நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டுத்தொகை 5. அதாவது புதனுடைய நம்பர். புதன்ற நம்பர் கூட்டுத்தொகை 5 வரும்னு பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தேவையான விஷயங்கள் எல்லாமே கூட்டுத்தொகை 5 வர மாதிரியே நீங்க சூஸ் பண்றது கூட பெஸ்டா இருக்கும். ஆனா இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல, பணத்தை சொன்னேன். அதாவது உங்களுக்கு ஒரு 8 கோடி தேவைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க 5 கோடி சூஸ் பண்ணிக்கங்க, 50 லட்சம் சூஸ் பண்ணிக்கங்க, இல்ல 50 லட்சம் சூஸ் பண்ணிக்கங்க, 50 கோடியும் சூஸ் பண்ணிக்கங்க. ஆனா அது எல்லாமே கொஞ்சம் ரீசனபிளா இருக்கணும். ரீசனபிள்னா உறுதியா அந்த பணம் உங்களுக்கு வேணும்ன்றதுல உறுதியா இருக்கணும். சும்மா கேட்டு பார்ப்போம், சும்மா நினைச்சு பார்ப்போம், சும்மா ஃபாலோ பண்ணி பார்ப்போம், சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி நினைச்சு பண்ணீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க, இது சாத்தியமாகாது. ஸோ அதனால உங்களுடைய தேவை என்னன்றத எப்படியாவது கூட்டுத்தொகை 5ல வச்சுக்கோங்க. இதுல சொல்ல போறது சனி ராகு புதனுடைய மிக முக்கியமாக காரகத்துவத்தை தான் சொல்ல போறேன். இது உங்க ராசிக்கு மிக முக்கியமாக பெரிய அளவுல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த விஷயத்த நான் பெரிய ஒரு சார்ஜஸ் பண்ணின்னு சொல்றேன். ஆனா வீடியோ மூலமா உங்களுக்கு நீங்க நினைச்சதை உங்க விருப்பப்பட்டதை அனுப்பலாம். அது அவசியம் கூட இல்ல, கொடுக்கணும் கூட அவசியம் இல்ல, விருப்பப்பட்டதை அனுப்பலாம். ஏன்னா ஒரு அமௌண்ட் நீங்க எனக்கு அனுப்புறீங்க, அனுப்ப பார்த்து அந்த இடத்துல கட்டாயம் ஏதோ பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல் ஆயிடும். வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்காக தான் உங்களால முடிந்ததை அனுப்புங்க. நம்ம ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு நம்ம சொல்லித்தரோம்னா அதுக்கு சார்ஜஸ் அதிகமா சார்ஜ் பண்ணா 3 பேர் 5 பேர் மேல சொல்லித்தர முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் பே பண்ண முடியாது. எல்லாருக்குமே உங்க சூழ்நிலை ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஸோ அதனால டாபிக் உள்ள போலாம். இதுல என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா மிக முக்கியமாக சனியோடைய 3ஆம் பார்வை ராகுவை பார்க்கிறது. இது சனியோடைய பெயர்ச்சி மட்டும் இல்ல, சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புல கூட ஒர்க் அவுட் ஆகும். சில பேருக்கு சனியோடைய 7ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய ராகு தனி ராகு இருக்கும். இதே 10ஆம் பார்வையில இருக்கும். இல்ல சனி ராகு நட்சத்திரத்துல, ராகு சனியோடைய நட்சத்திரத்துல. இந்த ராகு சனியோடைய பேட்டர்ன் நிறைய பேருக்கு இருக்கும். அதுலயும் முக்கியமா எஸ்பெஷலி சினிமா சம்பந்தமான துறையில இருக்கிறவங்க, பங்கு சந்தையில இருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, இதெல்லாம் சனி ராகுடைய தொழில். ஓகேங்களா? சோ இந்த ஆக்டிவேஷன் தான் உங்க ராசிக்கு நான் சொல்ல போறேன். மிக முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களில் முதல் ஒன்று மிக மிக பொறுமையா இருக்கணும். இப்ப பாத்துங்களேன், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, 7 சனி, இந்த பாத சனி, தனச்சனி, இப்படி நிறைய இருக்கு. இது எல்லாமே ஒன்னொன்னு ஆப்போனன்ட்ல ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, எனக்கு இன்னும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, எனக்கு இன்னும் சொந்த வீடு வாங்க முடியல, எனக்கு இன்னும் கார் வாங்க முடியல அப்படின்ற ஏக்கத்தை கொடுத்து, பொறாமைன்றதை கொடுத்து, வஞ்சகத்தை கொடுத்து, பழிவாங்கணும்ன்ற எண்ணத்தை கொடுத்து, அழுவ வச்சுக்கிட்டு, கவலைப்பட வச்சுக்கிட்டு, ஒருத்தவங்க மேல உச்சபட்ச வெறுப்புணர்வை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை, இப்படி நிறைய விஷயங்கள் செய்ய வச்சுட்டே இருக்குங்க. இதெல்லாம் அனுபவபூர்வமா நான் நிறைய பேரை பார்த்து கண்டறிச்ச விஷயம் அது. ஏன்னா நான் எனக்கு 19 வருஷம் சனி திசையோட அனுபவம்ன்றது சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அனுபவம். 19 வருஷம் சனி திசை. ஓகேங்களா? அது நான் அந்த அனுபவத்தை நான் பார்த்திருக்கேன். ஓகேங்களா? நீங்க ஜாதகம் பாக்குறவங்க எல்லாருக்குமே ரெக்கார்ட் பண்ணிடுவேன். போன் ஜாதகம் அனுப்பிட்டாங்கனாலே எழுதிட்டு போன்ல சொல்லும் போது ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ரெக்கார்ட் அனுப்புவேன். ஏன் அனுப்புவேன்னா வேற ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜிட்ட அனுப்பிச்சு இவர் சொல்றது கரெக்டா அப்படின்னு நான் ஒரு நம்பகத்தன்மையை கொடுப்பதற்கும், அதே பலனை திரும்பி கேட்கும் போது என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது, என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்ற விளக்கத்தையும் இந்த இடத்துல சொல்லுவேன். ஓகேங்களா? இப்ப சப்ஜெக்டுக்குள்ள போவோம். திரும்ப நான் வேற சப்ஜெக்டுக்குள்ளே போய் சாரி. சனியுடைய 3ஆம் பார்வை ராகு பாக்குது. இப்ப இந்த இடத்துல எதிர்பாராத பண வரவை கொடுக்கும். இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டீங்க. உதாரணமா ஒரு 5 கோடின்னு, ஒருவேளை உங்களுக்கு 2 கோடி வரும்போது உடனே 50 லட்சம் லாஸ் ஆகுது, அடுத்து 1 கோடி லாஸ் ஆகுது, அடுத்து 1.5 கோடி ஆகுது. அப்படியே 50 லட்சத்தோட ஸ்டாப் பண்ணிட்டு நின்றுடணும். இது உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சிம்டம்ஸ். இது 1000ல கூட வச்சுக்கீங்க. 2 லட்சம் டார்கெட் வச்சிட்டீங்க, 5 லட்சம் டார்கெட் வச்சிட்டீங்க, அது 3.5 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் லாஸ் ஆகினே இருக்குது. கடைசியா 50,000 தான் நிக்குது. சம்பாதிச்ச ப்ராஃபிட்ல சொல்றேன். டக்குன்னு ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் வேற எதுவும் பண்ணவே கூடாது. ஆனா இதுல மிக முக்கியமான விஷயம் பொறுமை மிக மிக அவசியங்க.
பொறுமை மிக மிக அவசியமான ஒன்று. ஓகேங்களா? இந்த டார்கெட்ன்ற விஷயத்த சப்ஜெக்ட் விட்டுருங்க. சப்ஜெக்டுக்குள்ள மிக முக்கியமான சப்ஜெக்ட் இதுதான். நீங்கள் பச்சரிசி இருக்கு பாத்தீங்களா, ஒரு 8 பச்சரிசியை பேப்பர்ல மடிச்சுக்கங்க. 8 கவுண்டிங் வந்து 8 பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். அதுதான் சனியோட காரகத்துவம், சந்திரனுடைய சூட்சமம். ஸோ சந்திரனை விட்டுருங்க. சனியுடைய சூட்சமத்தில் மிக முக்கியமானது இதுதான். நான் நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன், நிறைய டைம் சொல்லியிருக்கேன், மரத்துக்கு பச்சரிசி போடுங்கன்னு. ஆனால் இதுக்குள்ள அது சப்ஜெக்ட் கிடையாது. 8 பச்சரிசியை பேப்பர்ல மடிங்க. அதுக்குள்ள ₹1 நாணயம் ஒன்று வைங்க. இது சனிக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலில் நீங்கள் வச்சுட்டு வாங்க. ஏதாவது ஒரு கோயில், மிக முக்கியமாக வந்து ராகுடைய காரகத்துள்ள கோயில், காளி, மாரியம்மன், துர்க்கை பெஸ்ட்டு. ஏன்னா அந்த சனி ராகுவோட கனெக்ட் ஆகும்போது தான் இன்னும் அது பலம் சேர்க்கும். சனிக்கு ராகு ஒத்து வராதுன்றது வேற விஷயம். 8 பச்சரிசி ₹1 நாணயம் அதில் வச்சு மடித்து எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் வைங்க. அது துர்க்கை கோயில், ராகு, மாரியம்மன் கோயில் வைக்கிறது பெஸ்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த ராகு காலத்தில் 4 பச்சரிசி வச்சு ₹1 நாணயம் வச்சு அதையும் எடுத்துன்னு போயிட்டு ராகுவோடைய கோயிலான துர்க்கையம்மன் கோயிலில் வைங்க. அடுத்தது மிக முக்கியமான ஒன்று, புதன்கிழமையில் 5 பச்சரிசி வச்சு ₹1 நாணயம் வச்சு பேப்பரில் மடித்து விஷ்ணு பகவான் இல்லை பெருமாள் கோயிலில் உண்டியில் போடுங்க. இல்லை அங்கே கோயிலில் கூட வச்சுட்டு வர தப்பு இல்லை. ஆனால் இது 3 கோயிலுமே உண்டியில் போடுறது பெஸ்ட்டு. முடிஞ்சால் நீங்கள் கோயிலில் வச்சுட்டு வாங்க, அதான் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காசு வந்து ஒரு இடத்துக்கு போகணும், அது தானாகவே போகணும். அதுதான், அது வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் உண்டியில் போடுறத விட தானாக போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா உண்டியில் போடும்போது அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதுக்கு தான், வேற ஒருத்தவங்க கைக்கு தான் போகணும்னு தான் அது அந்த பிளான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வந்து வச்சிருக்கிறது வந்து கிழிஞ்சி எறும்பு சாட்டோ இல்லை பூச்சி சாட்டோ இல்லை தனியாக விழுந்தோ அது எப்படி நடக்குது ஏது நடக்குதுன்றதை பற்றிலாம் கவனம் செலுத்தாதீங்க. இது பரிகாரம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு கோயிலில் ஃபர்ஸ்ட் 8 அரிசி ₹1 நாணயம். ஏன்னா சனிக்கு எல்லா இதுவுமே வந்து ஃபேவராக வந்துடும். அடுத்தது ராகுக்கு துர்க்கையம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், ஏதாவது ராகுவோடைய கோயில் தான் வைக்கணும். அது 4 அரிசி ₹1 நாணயம். அடுத்தது 3வது வந்து விஷ்ணு பகவான் பெருமாள் கோயில், அங்கேயும் ₹1 நாணயம், 5 பச்சரிசி. ஓகேங்களா? ஏன்னா அந்தந்த ஃப்ரீக்வன்சி ஆக்டிவேட் பண்ணுறது தான், வேற ஒன்றுமே இல்லை. இது நீங்கள் கோயிலில் வச்சுட்டு வாங்க போதும். உண்டியில் போடுறது பெஸ்ட்டு. ஆனால் அது வந்து வேற ஒரு சூட்சமத்தோட கனெக்ட் ஆகிடும். ஏன்னா இங்கே வேற சூட்சமன்னு பார்த்து அது வேற ஒரு விஷயம் இருக்குது. அதோட கனெக்ட் ஆகிறது சரி வராது. ஏன்னா இங்கே எதிர்பாராத பண வரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயத்து தான் அந்த சனி ராகுவோட தொடர்பு இருக்கும். அந்த சனி ராகுவோட தொடர்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டிலேருந்து பணம் வரவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் பணம் வரவு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பணம் வரவு, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குதான். இதுல இன்னொரு சூட்சம் இருக்குது, அது வேற ஒரு வீடியோல சொல்றேன். அந்த உண்டியில போறதுக்கு அது வேற ஒரு காரணம் இருக்கு. அது இன்னும் கூடுதல் பரிகாரம் பண்ணணும். அது நிறைய சூட்சமங்கள் இருக்கு. அது சொன்னா உங்களுக்கு இன்னும் குழப்பமாயிடும். அது வேற ஒரு வீடியோல சொல்றேன். இதை மட்டும் பண்ணுங்க, ரொம்ப எளிமையான விஷயம். அடுத்தது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, நீங்க பாக்கெட்ல வச்சிருக்கிற பணத்தையோ கடன் வாங்கியோ ஏதாவது ஒரு முதலீடு பண்றேன் அப்படின்னு எதுலயும் போய் மாட்டிக்காதீங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல இவ்வளவு பெரிய பணம் வரப்போகுது, இவ்வளவு பெரிய விஷயத்த கொடுக்க போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நீங்க வந்து மூவ் பண்றீங்கன்னா அந்த விஷயத்துல வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் இருக்கும். உங்க ஜாதகத்துல சனி சந்திரன் ராகுவோட கூடி இருக்கும், பார்த்துட்டு இருக்கோம். அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தையில போய் பணத்தை விட்டுருவாங்க, அவங்களை மீண்டு வரவே முடியாது. அந்த மாதிரி ஆட்கள்லாம் போயிட்டு தேவசெல்லாம் மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? இது வந்து எனக்கு தான் நடக்கும் இல்லை. இந்த பரிகாரம் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு வழி கிடைக்கும். அந்த வழி மூலியமா பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், இது எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத 3 நாள் மட்டும் பண்ணுங்க. முத 3 நாள். இதுல ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை பண்ணாலே போதும். அந்த 8 பச்சரிசி ஏதாவது ஒரு கோயில், ஏன்னா சனிக்கு எல்லா கோயிலும். அடுத்தது 4 பச்சரிசி வந்து செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு நாள் பண்ணா கூட போதும். 2 வாட்டி பண்ணணும் அவசியம் இல்லை, ஒரு வாட்டி பண்ணா போதும். அடுத்தது புதன்கிழமையில பெருமாள் கோயில், விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போயிட்டு 5 பச்சரிசி ₹1 நாணயம். இது வைக்கும்போது இந்த காரகத்துவத்தை பவர்ஃபுல்லா ஆக்டிவேட் பண்ணிடும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த 3 கிரகத்தையும் கூட்டும் போது 17 வரும். அந்த 17 கூட்டினா 8 வரும். அந்த 8 சனியோடைய இது. அது மட்டும் இல்லாம சனியோடைய தாக்கம் வந்து உங்களுக்கு கிட்ட நெருங்காம இருக்கும்.
இதோடைய அந்த பச்சரிசி மரத்துக்கு போடுங்க, எந்த மரத்துக்கு வேணா போடுங்க. நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா எறும்பு சாப்பிடும்போது சனியோடைய தாக்கம் குறைக்கிறதுக்கு தான். அது தாக்கம் குறைக்கும். அந்த ஃபீல் வந்து முழுமையா பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். ஓகேங்களா? இந்த சூட்சமும் நீங்க உங்களுக்கு உறுதியா ரிசல்ட் கிடைக்கும். இந்த சூட்சமும் கண்டிப்பா எனக்கு பயன் கொடுக்கும், பயன் அளிக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் இந்த சூட்சமத்துக்கான ஒரு கட்டண சேவையா உங்க விருப்பப்பட்டதை நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? நல்லதே நடக்கும். முழு நம்பிக்கையோட இந்த வீடியோ இன்னொரு முறை கூட பாருங்க. உங்களுக்கு தெளிவா நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப அடிப்படையா எளிமையான சூட்சமம் 100% ரிசல்ட் கிடைக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க. ஆனா அவசரப்படக்கூடாது. இது மிக முக்கியமான விஷயம். அவசரப்படக்கூடாது. அது புரிஞ்சுக்கங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் கடன் இருக்கலாம். நாளைக்கே எனக்கு கடன் அடையணும்ன்றார் ஒருத்தர். அந்த மாதிரி ஒருத்தர் கேட்கறாரு, எனக்கு நாளைக்கே கடன் அடையணுங்க, எனக்கு 5 கோடி ரூபாய் கடன் இருக்குங்கன்றார், 4 கோடி ரூபாய் கடன் இருக்குங்கன்றார். எங்க அது எப்படிங்க? இந்த காரகத்துவம் வந்து ஆக்டிவேஷன் உடனே ஆகாது. உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு, ஜுரம் அடிக்குது, ஏதாவது மருந்து சாப்பிட்ட உடனே 1 மணி நேரத்தில் சரியாகுமாங்க? டைம் எடுக்குங்க. அந்த மாதிரி தான் பரிகாரங்கள். நம்பிக்கையுடன் டைம் எடுக்கும். பொறுமையாக கவனிச்சு முழு மனதோட பண்ணும்போது தான் ரிசல்ட் கிடைக்கும்.